எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கோடா தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 5 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அது கூட ஒரு 4-5 பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துன பிறகு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்திட்டு சோம்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. அப்புறம் நமக்கு இந்த காரத்துக்கு தேவையான அளவு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கணுங்க. கடலை மாவு அதிகமாக சேர்த்துனா தான் இது நல்லா இருக்குங்க பக்கோடா இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு முதல்ல எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விடணுங்க. வெங்காயமெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடணுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு விடணுங்க. நல்லா வெங்காயமெல்லாம் தனித்தனியாக வந்துடணுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி, ரொம்ப தண்ணி சேர்த்திடக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதுங்க. ஒரு கெட்டியான பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வடக்கல் வச்சு அதில் நல்லா ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்குங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிற போது பக்கோடா போட்டால் தான் நல்லா மொறுமொறுன்னு வருங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் எல்லா வெங்காயத்துலேயும் மாவு ஒட்டுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு பிசைஞ்சு வச்சிட்டோமுங்க. நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. அந்த ஆயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குங்க. ஒவ்வொன்றா பிரித்து ஒவ்வொன்றா போட்டுக்குங்க. நல்லா வேகணுங்க. இந்த நுரை அடங்கின பிறகுதான் நம்ம பக்கோடாவை எடுக்கணுங்க. முதலே எடுத்திங்கன்னா கொஞ்சம் வதக்குன்னு ஆயிருங்க. அந்த மொறுமொறுப்பு வராதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணுங்க. இது வேகிற கொஞ்சம் லேட் ஆகு. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. பாருங்கள், நம்ம பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.